இது உண்மையில் நடந்த சம்பவம். சத்தீஸ்கருக்கு போயிருந்தேங்க. ஸோ தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, நான் போயிருந்தேன். ஒரு டீ கடை பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டீ கடை வச்சிருக்கிற அந்த குடும்பம் வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு படிப்பு அப்படின்றதுலாம் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான், ரொம்பவே இதாக தான் இருக்காங்கன்னு வச்சு. அப்போ எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான், தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லும்போது, தமிழ்நாடா அப்படின்னும் போது அவர் ஹிந்தியில கேட்டாரு, உங்க ஊர்ல தானே அந்த சிஎம் உடைய பையன். அதுக்கே இந்நேரம் பவன் கல்யாண் வந்து பதறி போயிருப்பாரு. இன்னும் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினா அவ்வளவுதான், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட போறாரு. உடன்பிறப்புகள் ஒரு விஷயத்த பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்காகவோ அல்லது ஏதோ ஒண்ணு பெருசா காட்டுறதுக்காகவோ தான் பயங்கரமா சத்தம் போடுவாங்க. ஓகே, அப்ப வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலைல ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. சின்ன பஞ்சாயத்து தான், வேற யாருக்கும் இல்லை, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தான். நல்ல மனுஷன், அருமையான மனுஷன் தான். என்ன பிறவியிலிருந்தே திமுக உடன்பிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. தீவிர கருணாநிதி அவர்களுடைய பக்தர். அது இருக்காங்க நிறைய பேர் நமக்கு நண்பர்களாக. ஆன்லைன்ல எப்படி இப்ப நம்முடைய சமூக ஊடக உடன்பிறப்புகள் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஆஃப்லைன்லயும் நிறைய இருக்காங்க. நம்மளே அந்த பின்புலத்துல இருந்து வந்த ஆளு தானே. ஆமா. என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் பவன் கல்யாண் அவர்கள் பேசின ஒரு பேச்சு. அவர் இப்ப ரீசெண்டா சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? அவரு பேசின ஒரு பேச்சு தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பேசி இருக்கிறார். அது அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அது வந்து பெரிய சர்ச்சை ஆகாம, ஒண்ணுமே ஆகாம அந்த பேச்சு வந்தப்ப அந்த டைம்லயே வந்து ஒரு தோணுச்சு. ஒரு மகான் ஒருத்தர் போட்டிருந்தாரு. என்னன்னு போட்டிருந்தாரு அப்படின்னா, இவருடைய பேச்சு கிட்டத்தட்ட இவர் உதயநிதி பேசி 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்ப பவன் கல்யாண் இதை பேசுறாரு அப்படின்னா, ஒருவேளை சமீபத்தில் பழுத்தவரை ஒரு பெரிய ஆளுமையாக காட்டுவதற்கு, ஒரு மிகப்பெரிய பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க தலைவர் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக நடக்கிற ஒரு பிளான்டு ப்ரொமோஷனா இருக்குமோ அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாருங்க. சேச்சே, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா பாருங்க, ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக ஆரம்பிச்சு. உடன்பிறப்புகள், திராவிடர்கள் எல்லாரும் அதை தூக்கிக்கிட்டு சங்குன்னு குதிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ரைட், நம்ம அந்த பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு சொன்னேன், அந்த விஷயத்துக்குள்ள வந்துருவோம். என்ன அப்படின்னா, அப்படியே வந்தாருங்க இந்த பவன் கல்யாண் பேசின பேச்சு, திமிர்த்தனமான பேச்சு. அதுக்கு பதிலடி கொடுத்தாரு பாத்தியா, தரமான பதிலடி. எங்க சின்னவர் துணை முதல்வர்னு சொல்லணும், இதுக்கு மேல மாண்புமிகு துணை முதல்வர். எப்படி பதிலடி? சும்மா கதற விட்டாருல்ல, செதற விட்டாருல்ல, அலறுது இல்ல அப்படின்னா. அப்படியா? தெரியலையப்பா, நாமளும் இங்கத்தானே இருக்கிறோம், நாங்க எதுவும் அந்த மாதிரி பதிலடி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலையே, அது என்ன பதிலடி, எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். அது பயங்கரமான பதிலடிப்பா, உனக்கு தெரியாது, வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொன்னாரே பாத்தியா? அது பார்த்தேன், வெயிட் அண்ட் சின்னு சொல்லியிருந்தாரு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பதிலடி கொடுப்பாரு அப்படின்ட்டு. என்ன எப்ப கொடுத்தாரு அப்படின்னா, ஐயோ வெயிட் அண்ட் சின்னு சொன்னாரு இல்லையா? ஆமாங்க, வெயிட் அண்ட் சின்னு சொன்னாருங்க. அதான் பதிலடி எப்ப கொடுத்தாரு அப்படின்னா, அதாயா பதிலடி? ஓ, அதுதான் நீ சொன்ன அந்த அத அலற விட்ட, பதற விட்ட, கதற விட்ட, செதற விட்ட பதிலடி அதானா அப்படின்னா, ஆமா பின்ன அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது தெரியுமா? ஓ, பல அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருச்சா அதுல அப்படின்னு. ஆமாங்க. சரி, இப்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்களா? இப்ப உங்க துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே சனாதனம்னா என்னன்னு தெரியும் அப்படின்றதுல நீ கான்பிடென்ட்டா இருக்கிற அப்படின்னா, ஏங்க தெரியாமையாங்க அது வந்து கொசுவை வந்து ஒழிக்கிற மாதிரி, டெங்கு மலேரியா ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிடணும்னு சும்மா தெரியாமையா சொல்லுவாங்க? அப்ப உனக்கு ஷுவர், கன்ஃபார்மா அவருக்கு வந்து சனாதனம்னா என்னன்னு இப்படி அக்கு வேற ஆணி வேற தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசினாரு. இப்ப மேடை ஏற்றி விட்டா கூட சனாதனம் என்றால் என்ன, அதை ஏன் ஒழிக்க வேண்டும், எப்படி ஒழிக்க வேண்டும் என்கிற செயல் திட்டங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பேசிடுவாரு அப்படின்னா, பின்ன பேசிடுவாரு. அப்புறம் ஏன் வெயிட் அண்ட் சீன்னு மட்டும் சொன்னாரு அப்படின்னா, ஆனா அதுவே போதுங்க. அதுக்கே இந்நேரம் பவன் கல்யாண் வந்து பதறி போயிருப்பாரு. இன்னும் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினா அவ்வளவுதான், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவர் சொன்ன அந்த வெயிட் அண்ட் சீயை வச்சுக்கிட்டு தான் முரட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்ட்டு. அப்படி அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு சமூக ஊடகங்கள்ல. மாறி 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 இப்ப பவன் கல்யாண் ஃபேன்ஸ், அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் அவங்களும், இங்க இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளும் அப்படி பெருசா அது கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் தெலுங்குக்காரங்க, உனக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, ரெட் ஜெயண்ட்டுடைய படம் ஒரு படம் கூட ஆந்திரால ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் என்னடா பெரிய அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பெருசா தூக்கிட்டு போறாங்க. உடன்பிறப்புகள் ஒரு விஷயத்த பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு கால்குலேஷன், மேனிபுலேஷன் அப்படின்றது இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்காகவோ அல்லது ஏதோ ஒண்ணு பெருசா காட்டுறதுக்காகவோ தான் பயங்கரமா சத்தம் போடுவாங்க. ஓகே, அப்ப வந்து இப்ப இதை வச்சே ஒரு ஆளுமைன்னு நிறுவிட்டீங்க அப்படின்னா, சாதாரணமா நிறுவலைங்க.
வெறும் தமிழ்நாட்டு லெவல் துணை முதலமைச்சர் அப்படி கிடையாது. பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கிறியா? ஆமா கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியன் துணை முதலமைச்சர். இந்தியா லெவல்ல நிறுவிட்டோம்ல, நல்லா நிறுவிட்டீங்களே, அப்புறம் வேற என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதை தொடர்ந்து பாரு அப்படியே பிரகாஷ்ராஜ கொண்டு வந்து மேடையில இறக்கணும் பாரு. இப்ப நேத்து சென்னையில நடந்த புத்தக வெளியீட்டு விழா, இவரு சிவா, திருச்சி சிவா அவர்கள் எழுதின புத்தக வெளியீட்டு விழா. அதுல பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசும்போது, இங்க இருக்கக்கூடிய துணை முதல்வர் சமத்துவத்தை பத்தி பேசுகிறார். வேற ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு, அவரு சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஸ்பீச்ச கொடுத்து, நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு, சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சகாரத்துல ஒண்ணு பேசுறாரு. நாங்க எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம். ஓகே, பாத்தியா பிரகாஷ்ராஜ் நேர்மையான ஒரு நடுநிலையான ஒரு அரசியல் பார்வையாளர். அவர் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு எங்களுடைய சின்னவரை பாராட்டுறாரு அப்படின்னா, அப்ப எங்க சின்னவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையா இருக்க முடியும் தெரியுமா? நாம கேட்டோம், இது வந்து ஆர்கானிக்கா நடந்த ஒரு நிகழ்வா? அவரா தோணி அப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டாருன்னு நீங்க நம்புறீங்களான்னா, அப்கோர்ஸ் ஆமா, பின்ன சொல்லி கொடுத்தா பேசுவாங்க இதெல்லாம், போப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா? இந்த சேகர் பாபு அவர்கள் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இங்க ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இங்க ஆட்சி ரொம்ப நல்லா நடக்குது, நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சொல்லிட்டு கரெக்டா பேசினா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா போச்சு. சிஎம் அவரால மட்டுமே தான் உண்டான நல்லா ஆட்சி இரண்டாம் கலைஞராக இன்று நல்ல திட்டங்கள் நல்லா ஆட்சி நடக்குது. இப்ப இந்த பாராட்டு எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரகாஷ்ராஜை பேச வச்சுச்சோ அந்த தொழில்நுட்பம் தானப்பா நேத்து மேடையில பேசணுதும் அப்படின்னா, இல்லைங்க, இது பக்கா ஆர்கானிக், 100% ஆர்கானிக் ஸ்பீச். அவரே ஃபீல் பண்ணி பேசினது, அது அன்னைக்கு நடந்தது, அதுவும் ஆர்கானிக் தான். ஜஸ்ட் அவர் மறந்துடக்கூடாது அப்படின்றதாக சேகர் பாபு சொன்னாரு. அவர் சொல்லாம இருந்தா இன்னும் பயங்கரமா பாராட்டி இருப்பாரு. நேத்து வந்து பியூர்லி ஆர்கானிக். வைரமுத்து அவர்களுடைய ஸ்பீச் பாத்தியா அப்படின்னாங்க. என்னப்பா பேசியிருந்தாரு? ஒத்த செங்கல், அதாவது வழக்கமா சாம்ராஜ்யங்களை பல செங்கல் வச்சுதான் கட்டுவாங்க, இவர் ஒரே செங்கலை வச்சு கட்டிட்டாரு இல்ல அப்படின்னு சொல்லி வைரமுத்துவே சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஆளுமையா இருப்பாரு எங்க சின்னவர். உண்மையிலேயே பெரிய ஆளுமையா தான்ப்பா இருப்பாரு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது வைரமுத்து சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா பெரிய ஆளுமை தான் அப்படின்னு சொல்லி நானும் சரண்டர் ஆயிட்டேங்க. அப்பயே விடல, ஆர்.எஸ். பாரதி பேசுறது நீ பாத்துருலையா அப்படின்னாரு. ஓ, அவரும் பேசினாரா? என்ன பேசினாரு? உதயநிதி அவர்கள் வடிவில் கருணாநிதி அவர்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், பெரிய ஆளுமையா நிறுவிட்டோம். ஓ, நிறுவிட்டீங்க? ஆமாமா, நிறுவியாச்சு, இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான். மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, பெரிய ஆளுமை ஆயிட்டாரு. சரிப்பா, சிறப்புப்பா, சூப்பர்ப்பா. மொத்தத்துல சனாதனத்தை ஒழிச்சு விடுவீங்க, ஒழிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க. ஆமா, டெஃபினெட்லி 29க்குள்ள ஒழிச்சிருவோம். இந்தியா லெவல்ல ஒழிக்கிறதாக சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏப்பா, சத்தீஸ்கர்ல வந்து ஒரு காலத்துல அது காங்கிரஸ் உடைய ஸ்டேட்டா இருந்துச்சு, காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த மாநிலமா இருந்துச்சு. உங்க ஆளு எப்போ அந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசினாரோ, முதல்ல இந்த சனாதனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு விதமான பார்வை இருக்குது. அங்க அது ரொம்ப பயபக்தியோட பார்க்கப்படுற பார்வையா இருக்குது. அது காங்கிரஸ்காரங்களோ, பிஜேபி காரங்களோ, எந்த கட்சிக்காரங்களோ, ஆனா அவங்க அந்த சனாதன தர்மம் அப்படிங்கறது அவங்க வேற ஒரு புரிதல்ல பாக்குறாங்க. அது ஒரு வாழ்வியல், இந்த சாமி கும்பிடுறது. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதை வந்து ரொம்ப புனிதமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொல்ற அந்த கான்செப்ட்ல அவங்க பார்க்கல. அவங்க மத்தியில அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு? எல்லாம் வந்து அவங்களும் முற்போக்குவாதிகளா மாற போறாங்க அப்படின்னா, நல்லா மாறினாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை நான் சொன்னேங்க. இது உண்மையில் நடந்த சம்பவம். சத்தீஸ்கருக்கு போயிருந்தேங்க. நாங்க வேலை செஞ்சிருக்கேன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. நான் போயிருந்தேன் அவங்கள பார்க்கறதுக்கு போகும்போது ஒரு டீ கடை, இது உண்மையா நடந்த சம்பவம், எனக்கே நடந்தது. அங்க ரொம்ப பொட்டி கடைங்க, ரொம்ப சின்ன கடை. பாத்தீங்கன்னா அவங்க அந்த டீ கடை வச்சிருக்கிற அந்த குடும்பம் வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு படிப்பு அப்படின்றதுலாம் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான், ரொம்பவே இதா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்க டீய வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பயே அந்த கடைக்காரர் என்னோட ஒரு 2, 3 வருஷம் பெரியவரா இருப்பாரு. அவரும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கல்வி அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மாதிரி தெரியல. அவரு ஹிந்தியில பேசினாரு. எனக்கு ஹிந்தி எப்படி புரியும்னா, 10 வார்த்தையில ஒரு 2 வார்த்தை புரியும். அதை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நான் புரிஞ்சுப்பேன். பேச தெரியாது. அப்போ எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தான், தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லும்போது, தமிழ்நாடா? அப்படின்னும்போது அவரு ஹிந்தியில கேட்டாரு. உங்க ஊர்ல தானே அந்த சிஎம் உடைய பையன், எப்படி ஆளு? அப்படின்னு. பகுத் அச்சா, அருமையான ஆளு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவரு தானே அந்த சனாதன் தர்மம் பத்தி ரொம்ப தப்பா பேசுனது, ரொம்ப மோசமா பேசுனது, சே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆப்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, ஐயோ என்னய்யா இது, இங்க ஏதோ இவர் பேசிட்டாரு ஏதோ ஒரு மேடையில. அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட் அளவுக்கு பாத்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலம்,
காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த மாநிலம் அங்க அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா எந்த லெவல் வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது பாரு. அப்ப எந்த அளவுக்கு அதை வச்சு பாஜக பரப்புரை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஆட்சியை இழக்கிறதுக்கும் அந்த இடத்துல வந்து இப்ப கூட இந்த எலெக்ஷன்ல பாஜக தான் மெஜாரிட்டி வருது எங்க சத்தீஸ்கர்ல. அதுக்கெல்லாம் கூட இந்த சனாதனம் பத்தி அவர் பேசின பேச்சு அந்த அளவுக்கு காரணமா இருந்திருக்குது அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய டேமேஜா இவர் இந்த காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு இந்த ஒரு வார்த்தையில பண்ணி விட்டாரு அப்படின்ட்டு எவிடென்டா நான் கண்ணால பார்த்தேன். அப்பதான் இப்ப இது காலையில நம்ம கூட ஆர்கியூ பண்ண அந்த உடன்பிறப்ப வந்து சரிப்பா நல்லா பண்றீங்க, பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா 2029ல ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அப்படியான ஒரு நிகழ்வு. ரைட்டு, அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.